சார் உங்களுக்கு இது மாதிரி ரியல் இன்சிடென்ட் எதுவும் இருக்கா? நிறைய லைக் கோஸ்ட் என்கவுண்டர்ஸ் நிறைய நடந்திருக்கு. நிறைய இன்டர்வியூஸில் ஒன் பை ஒன்னாக சொல்லியிருந்தேன். ரொம்ப மறக்க முடியாதுன்னா எனக்கு ஒரு 11 12 வயசு இருக்கும். அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு இறப்புக்கு போயிருக்காங்க. அப்போ நான் நோக்கியா 3310 அந்த ஃபோன் மொபைல் தான் பாய்க்கிறேன். அதில் வந்து கிரெடிட் இருக்காது, காசு இருக்காது. ஸோ யூ நீட் டு சென்ட் டெக்ஸ்ட் ப்ளீஸ் கால் மீ பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் தட்டினோன்னா அவங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகும். மேலே இருக்கேன், எனக்கு கீழே வந்து எங்கள் அப்பா கூப்பிட்றாரு, முகேன் முகேன்னு. அப்புறம் நான் மேலேருந்து கீழே பார்க்குறேன், இருட்டாக இருக்கும். அப்பா சொல்லுங்கப்பா அப்பான்றேன், எந்த சவுண்டும் இல்லை. கீழே இறங்கிட்டு பார்க்குறேன், இருட்டாக இருக்குது. பைக் பார்க்கிங் இடம் இருக்குது, இருட்டாக இருக்குது. அப்பாவுக்கானும் டெக்ஸ்ட் பண்ணுறேன், அப்பா கால் பண்ணுறாரு. என்னடா? இல்லை நீங்கள் கூப்பிட்டீங்க. நான் எங்கடா கூப்பிட்டேன், நான் இந்த இறப்பில் இருக்கேன்டா அப்படின்னாரு. இப்போ எனக்கு ஒரு மாதிரி விட்டுருச்சு. மேலே ஏறி வந்து வீட்டுக்குள்ளே ஓடி குடுன்னு எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிவிட்டு டேபிள் எடுத்து வெளியே வச்சுட்டு கதவை பிடிச்சிக்கிறதுக்காக டேபிள் வச்சுட்டு வெளியவே விடிய உட்காந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துருக்கு. பேய்னால் அடி வாங்கியிருக்கேன். அது ஸ்கூல் டைம் காலையில் போவோம் 5 மணிக்கு வந்து விடிய காலையில் நடந்து போனோம். அந்த தான் பேய் நடமாடும் டைம்னுவாங்க இல்லையா, அது ஏதோ நடந்து என்னை ஃபாலோ பண்ணிடுச்சு போல். ஸோ என் வீட்டுக்கு ஒரு தடவை வந்து சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. அவங்க அந்த சாமி பார்க்குறவங்க அந்த மாதிரி வந்துட்டு ரூமில் எல்லா கிட்ஸ்லாம் உட்காந்துருக்கோம். எனக்கு கூப்பிட்றாங்க வா அப்படின்னு. வந்து உட்காந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி நடுக்கும். எனக்கு இந்த மாதிரி நார்மலாக அந்த சாமியாரும் பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். நான் உட்காந்து பயத்தில் இருக்கேன். இவன் உடம்புல தான் இருக்குன்னு வேப்பிலை போய் அடின்னு அடிச்சிட்டாங்க. வெளியே போ அடி வாங்குறதுலாம் நான் பேயை வெளியே போன்றாங்க. கடைசியில் தான் யோசித்தேன், ஏன்டா பேய் இருக்கா இல்லையா, அந்த வலி எனக்கு தெரியல. சில வருஷங்கள் கழித்து யோசித்து பார்க்குறப்ப அது இருந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் என்னை போட்டு 2 அடி அடிச்சிட்டாங்க. ஏன்னா அது வெளியே போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் வலிச்சதெல்லாம் எனக்கு தான், பேய்க்கு வலிக்கல. ஸோ இந்த மாதிரி பேய்னால அடி வாங்கியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள். 2 பேருக்குமே ஒரு ஜின் எஃபெக்ட் இருக்குன்னே ஒத்துக்கலாம்.